டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு சட்டத்தின் வரைவு விதிகளை வெளியிட்டது மத்திய அரசு. பொதுமக்கள் தங்களது ஆட்சேபனைகள் மற்றும் பரிந்துரைகளை தெரிவிக்கலாம் எனவும் அறிவிப்பு. 18 வயதுக்குட்பட்டவர்கள் சமூக வலைதள கணக்கு தொடங்க பெற்றோர் அனுமதி தேவை. சம்பந்தப்பட்ட தளங்கள் உறுதி செய்வதையும் டிஜிட்டல் தரவு பாதுகாப்பு விதிகளின்படி கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டம். சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும் HMPV வைரஸ் பாதிப்பு இந்தியாவில் பதிவாகவில்லை என பொது சுகாதார இயக்குநரகம் விளக்கம். சீனாவில் பரவும் வைரஸ் குறித்து தற்போதைக்கு அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தல். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 4 உயர்மட்ட பாலங்கள் கட்ட 30 கோடியே 59 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் 22 கோடி ரூபாயில் 2 பாலங்களும், விழுப்புரம் மாவட்டத்தில் 12 கோடி ரூபாயில் 1 பாலமும் கட்டப்பட உள்ளதாக வலைப்பதிவு. பொங்கல் கரும்பு நேரடி கொள்முதல் என்பதால் கூட்டுறவுத்துறை அறிவித்துள்ள பிரத்யேக இணையதளத்தில் பதிவு செய்து விவசாயிகள் கரும்பை விற்பனை செய்யலாம். பொங்கல் கரும்பு கொள்முதலுக்காக இடைத்தரகர்களோ வியாபாரிகளோ விவசாயிகளை அணுகினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை எச்சரிக்கை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரி, ராமநாதபுரம், திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கம். சென்ட்ரலிலிருந்து நாகர்கோவிலுக்கு வருகிற 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வேலூர் காட்பாடியில் கதிர் ஆனந்திற்கு நெருக்கமான திமுக பிரமுகர் பூஞ்சோலை சீனிவாசனின் வீடு மற்றும் குடோனில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 9 மணி நேரம் சோதனை. பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை டிராவல் பேக் வைத்து காரில் ஏற்றிச் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள். வேலூர் காட்பாடியில் திமுக MP கதிர் ஆனந்தின் இல்லத்தில் 7 மணி நேர காத்திருப்புக்கு பின் சோதனையை தொடங்கிய அமலாக்கத்துறையினர். கதிர் ஆனந்த் வீட்டில் இல்லாததால் மாற்றுச்சாவி எடுத்து வரப்பட்டு உறவினர் மற்றும் வழக்கறிஞர் முன்னிலையில் வீடு திறக்கப்பட்டு ரெய்டு. கதிர் ஆனந்த் MPயின் காட்பாடி வீட்டில் கடப்பாறை மூலம் லாக்கரை உடைத்து திறக்க அமலாக்கத்துறை முயற்சி. வீட்டில் உள்ள ஒவ்வொரு அறையிலும் தீவிரமாக சோதனை நடத்துவதாக தகவல். கோவையை சேர்ந்த லாட்டரி அதிபர் மார்டின் லாட்டரி தொழிலில் ஆண்டுக்கு 15,000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் செய்ததாக அமலாக்கத்துறை விசாரணையில் தகவல். தேர்தல் பத்திரங்கள் மூலம் திமுகவுக்கு 503 கோடி ரூபாய் உள்பட அரசியல் கட்சிகளுக்கு மொத்தம் 1368 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளதாகவும் தகவல். விக்கிரவாண்டியில் செயின்ட் மேரிஸ் தனியார் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம். பள்ளியின் அலட்சியத்தால் குழந்தை உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். தரையில் இருந்து உயரமாக உள்ள கழிவுநீர் தொட்டியில் குழந்தை விழுந்தது எப்படி என உறவினர்கள் சரமாரியாக கேள்வி. இது உள்ள குழந்தை ஊந்து போச்சுன்னு எங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. இது உள்ள ஊந்து போச்சுன்னு முதல்ல இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு ஆள் இறங்க முடியாது. ரெண்டாவது, இது உள்ள தூக்கத்துக்கு யாரு அந்த ஆள் வர வைக்கணும். இங்க தூக்கத்துக்கு எந்த அடையாளமே கிடையாது. கழிவுநீர் தொட்டியின் மேல்மூடி புதியதாக உடைக்கப்பட்டிருப்பதோடு தொட்டிக்குள் விழுந்ததாக கூறப்படும் குழந்தையின் உள்ளாடை உலர்ந்திருந்தது எப்படி என்றும் வினா. இப்ப புதுசா இதெல்லாம் தூளா கிடைக்கு. இரும்பு தூள் இப்ப உடைச்சது. காஞ்சி போயிடு சட்டி. இது பாருங்க, சட்டை பாருங்க, காஞ்சி போயிடுது பாருங்க. ஈரமா இருக்குல்ல, காஞ்சி போயிடுது பாருங்க. புரிஞ்சு கூட காட்டுற மாதிரியா பாருங்க, காஞ்சி பண்ண சட்டி. இது கழிவுநீர் தொட்டியில் விழுந்து குழந்தை இறந்ததா என உறவினர்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் பள்ளி நிர்வாகம் தரப்பில் CCTV வெளியீடு. குழந்தையை ஒருவர் 2 கைகளிலும் ஏந்தியவாறு காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் காட்சிகள் CCTVயில் பதிவு. விக்கிரவாண்டி பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் குடும்பத்திற்கு 3 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. சிறுமியை இழந்து வாடும் பெற்றோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆறுதல்.
புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக 750 ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரெங்கசாமி அறிவிப்பு. பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பரிசுத் தொகை வரவு வைக்கப்படும் எனவும் தகவல். சர்வதேச அளவில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தும் ஆண்டாக 2025ஆம் ஆண்டு இருக்கும் என்று பிரதமர் மோடி உறுதி. இந்தியாவை உலகின் மிகப்பெரிய உற்பத்தி மையமாக மாற்றும் ஆண்டாக அமையும் என்றும் திட்டவட்டம். தனக்கென ஒரு வீட்டை கூட கட்டிக்கொள்ளாத நிலையில் ஏழைகளுக்காக 4 கோடிக்கும் அதிகமான வீடுகளை கட்டியுள்ளதை நாடே அறியும். டெல்லியில் நடைபெற்ற ஏழைகளுக்கான குடியிருப்பு திறப்பு விழாவில் பிரதமர் மோடி உரை. ராஜஸ்தானில் கோட்டா மற்றும் லபான் இடையே 180 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கி சோதனை செய்யப்பட்ட படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில். தண்ணீர் நிரப்பப்பட்ட கண்ணாடி டம்ளர் மிக குறைவான அதிர்வுடன் அருகே வைக்கப்பட்ட மொபைலில் ரயிலின் வேகத்தை காட்டும் வீடியோவை பகிர்ந்த ரயில்வே அமைச்சர். பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவுக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். திரிவேணி சங்கமம் அமைந்துள்ள உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடைபெறவுள்ள பிரம்மாண்ட விழாவுக்கு பலத்த பாதுகாப்பு. வருகிற 13ஆம் தேதி தொடங்கவுள்ள மகா கும்பமேளாவிற்காக பிரயாக்ராஜிற்கு வருகை தரும் சாதுக்கள். நாட்டில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்தவர்களுக்கு பூக்களை தூவி வரவேற்பு. லடாக்கின் கார்கில் பகுதியில் கடும் பனிப்பொழிவு. காஷ்மீர் பள்ளத்தாக்குடன் இணைக்கும் சாலையை மூடியுள்ள பனியை அகற்றும் பணி தீவிரம். மின்சாரத்தில் இயங்கும் வாகனங்களுக்கான மானியம் மற்றும் ஊக்கத்தொகையை இனி வழங்க தேவையில்லை. மின்சார வாகனங்கள் விற்பனை அதிகரிப்பதை குறிப்பிட்டு மத்திய வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. சபரிமலை விமான நிலையத்தை 2569 ஏக்கரில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல். 3,40,000 மரங்கள் வெட்டப்பட வேண்டியிருக்கும் என்று கோட்டயம் மாவட்ட நிர்வாகம் தகவல். வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றுள்ள எதிர்க்கட்சிகளின் அதிபர் தேர்தல் வேட்பாளர் பற்றி துப்புக் கொடுத்தால் 8,5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை. வெனிசுவேலா அரசு அறிவிப்பு. அதானி லஞ்ச புகார் தொடர்புடைய அனைத்து வழக்குகளையும் ஒரே நீதிபதி அமர்வு விசாரணை நடத்த உத்தரவிட்டது நியூயார்க் நீதிமன்றம். அனைத்து வழக்குகளும் தனித்தனியே விசாரிக்கப்பட்டு உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. இடைக்கால ஜாமீனில் உள்ள நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு பிணைத் தொகையுடன் கூடிய வழக்கமான ஜாமீன் வழங்கப்பட்டது. ஹைதராபாத்தில் உள்ள நம்பள்ளி நீதிமன்றம் உத்தரவு.